அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஜப்ரி அக்கா, இன்னைக்கு என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இடியப்ப உலக்கு கடைக்கு வந்திருக்கு. இது வந்து அப்படியே ஈரமாக தான் பேக் பண்ணி வரும், லேமினேஷன் பண்ணி. அது வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிரித்து ஒரு வாரம் இந்த மாதிரி காற்றுலேயே போடணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த நம்பர்லாம் அது செட்டுக்கு நம்பர் போட்டு போடணும். இடியப்ப உலக்கு பார்த்தா நல்லா அழகாக இருக்கும். ஆனால் நம்ம மெயின்டெனன்ஸை வச்சு தான் இதோட லைஃப் இருக்குது. வேற ஏதாவது இதை பற்றி தகவல்கள்? இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த உள்ள மாவோட அப்படியே சிங்கில் ஊற போட்டக்கூடாது. ஊற போட்டு அப்படியே போட்டுட்டோம்னா இந்த பின்னாடி உள்ள ஆணி வந்து சீக்கிரமாக விட்டுரும். சீக்கிரமாக விட்டுச்சுன்னா இந்த சைடில் வந்து சப்பையாக வரும் மாவு. அப்போ நீங்கள் இதுக்குன்னு தனி டூத் ப்ரஷ் வச்சு கையோட வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா லைஃபும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா பொடி ஹோலாக இருக்கிறதுனால இடியப்பம் அழகாக வரும். பூ மாதிரி வருமா? பூ மாதிரி வரும். நல்ல வறுத்த மாவு யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும் இடியப்பம். சரி, இடியப்பம் வேணும்னாலும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம்.